எவ்வளவு செத்தாங்க. ஆனா தொடர்ந்து பத்திரமா தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சத்தமா? சந்தேகமா? எனக்கு தூங்கிட்டுமே நல்லா. ரோசி, பெரிய நியூஸ் கொடுத்துங்கிறேன். இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள ஏன் நாட்டு காலண்டுங்கிறேன். போகட்டுமே. போகட்டுமா? என்ன சொல்ற நீ? சும்மாதான் நான் டாக்டர். போதுமே உங்க டாக்டரும் பத்தமும் பதவி. ரோசி, பணத்தை கத்த கத்தையா வாங்கும் போது இந்த சலிப்பு வரலையே. சும்மா இருடா, கத்தாத. டாக்டர், டேவிட், நான் டாக்டர். நல்லதுங்க. வாடா கண்ணு. டாக்டர், நீங்க மருந்தே கொடுக்க வேண்டாம். உங்க மூளை ஒன்னே போதும். பல தடவை நான் வந்து உங்களை பார்த்தேன். என்னோட பரிதாபமான நிலைமை உனக்கே தெரியும். இருந்தாலும் உன்னுடைய எளிய வாக்கி நடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நல்லா சந்தோஷமா இருக்கணுமே நினைச்சுதான் இதோ பணம் கூட கொண்டு வந்து. தயவு செய்து மறக்காம இதை வாங்கிக்க மாட்டேன். இருங்க வர. நீ கலங்காரன் கொடுத்த பணமும் உன் நகையும் ஒரு பாய அயோக்கிய பாய, ஒரு பாய திருட்டு பாய். ஆமா, எப்ப பார்த்தா என் குழந்தைகளை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. வாடி, என் பேரிச்சம்பளை போட்ட ராவு காலத்தையும் யமகட்டத்தையும் பெத்து போட்டுட்டு என் வாழ்க்கையை அம்மாவாசை இருட்டாக்கி தேடி பாவி. டாடி, வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உன் மாவனுக்கு ரவிக்கும் கல்யாணம். என்ன உணர்றீங்க? உணர்றேன். சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடம் வை. நான் சொல்றது புரியலையா? அந்த போடி, உன் சின்ன மாவனுக்கு லீலாவுக்கும் கல்யாணம். கல்யாணமா? இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? பெரியவர் இருக்கிற போது சின்னவருக்கு கல்யாணம் பண்றதா? பண்ணுனா நடி, பூகம்பம் வந்துருமா, புயல் அடிச்சு பொண்ணு அவளை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுட்டு போயிடுமா? என்னமோ போன திருட்டு பயலுக்காக இவள கலங்குறா. எப்படி இருக்கு கதை? கதை ரொம்ப நல்லா தான் இருக்குது. உங்க இஷ்டப்படியே நடத்துங்க. நடத்த தாண்டி போறேன், நடத்தத்தான் போறேன். இது என்னடி கதையை பார்த்த? எவ்வளவோ பெரிய கதையெல்லாம் நடத்திட்டு குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த கதையை பத்தி சொல்ல வந்துட்டான். சொல்லிக்கிட்டே என்ன போயிட்டா? நின்னு இருந்தா தெரியும். சோமு, எங்க போயிட்டு வர்ற? எங்கடா போயிட்டு வர்ற? ஏன்னா ஒன்னதாங்க. ஓ, நீங்களா? எவன் வேண்டாம், இங்க வாங்க. வாங்க. எங்க போயிட்டு வர? எங்க இல்லப்பா. எங்க இல்ல? என்கிட்ட பொய்யா பேசுறேன். நீ குடிச்சையில இருந்து வரல, நான் பாக்குறேன். உங்ககிட்ட இருக்க அனாவசியமான பேச்சு. உனக்கு லீலாவுக்கும் கல்யாணம். கல்யாணமா? ஏல, உனக்கு லீலாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் தான்டா. இதை உங்க அப்பனே வந்து தடுத்தாலும் சரி, நான் ஒரு கை பாக்குறேன்டா.
லீலாவுக்கும் எனக்கும் கல்யாணம். அப்படி ஐயோ, ஏகப்பட்ட டல். ஏன் இப்பதான் சந்து பொந்தெல்லாம் டவுன் பஸ்ஸும் ஆட்டோ ரிக்ஷாவும் டாக்ஸியும் சும்மா போடுன்னு போட்டு தள்ளுறானே. நம்ம ஸ்பீடா போச்சுன்னா சும்மா அழகா ஒரு ஆசிரமம் போட்டு சம்போ மகாதேவான்னு இருக்கணும். ஏ சாமியார் ஆகணும்னு ஆசையா இருக்கேன். ஐயோ கோபுரான அந்த ஆசை இல்ல, இத போல அழகா ஒரு குடிசை போட்ட குடிசைவாழ் மக்களில் நானும் ஒருவனா இருப்பேன்னு சொல்றேன். உனக்கு எதுக்கு குடிச்ச? குழந்தையா குட்டியா? நல்லா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மள ஒண்டி கட்டையாவே இருக்க சொல்லி இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்ல. சரி சரி. ஆ, முத்து கொஞ்சம் சாப்பிட்டு. ஐயா எனக்கு பசி இல்ல. எப்போ பார்த்தாலும் பசி இல்லன்னு சொல்றேன். இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டு போகணும். ஏன் ஏதாவது விசேஷமா? நீ இங்க சாப்பிடல, அதுதான் விசேஷம். ஓஹோ, லட்டு ஜிலேபி எல்லாம் இருக்கும் போல இருக்கு. வரட்டும் ஒரு வெட்டு. என்ன இது? கஞ்சி நான் வச்சது. நீ வச்சதா? ஆமா. அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகா நம்ம வீட்டுல தோட்டத்துல காய்ச்சது, நல்ல காரமா இருக்கும். சாப்பிடு. காரத்திலே நல்ல காரமா இருக்கும். ஆரம்பமே காரமா இருக்கு. என்ன நல்ல காரமா இருக்கா? ஐயோ, நல்ல காரமா இல்ல ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. போதும் கொஞ்சம் சாப்பிட முத்து. போதுமா? ஏற்கனவே வயிறு பானை மாதிரி இருக்கு. கஞ்சி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. 2 உப்பு கல்லு கம்மியா போச்சு, அவ்வளவுதான். கொண்டார. வேண்டாம். ஒப்புடன் முகமலர்ந்து உபச்சரித்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, நீங்க தினம் இந்த கஞ்சி தான் சாப்பிடுறீங்களா? ஆமா முத்து. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இது பணத்தை சேர்த்து வச்சு அதை ஜீரணிக்க முடியாதவன் சாப்பிட வேண்டிய பத்திய கஞ்சி. அதனால நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. என்ன பண்றது முத்து, கைக்கு தகுந்த முழந்தானே போட முடியும். ஆமா, நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் பழக முடியும். இப்படித்தான் அப்பாவும் அடிக்கடி சொல்வார். உங்க அப்பாவே சொல்லுவாரு. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? இதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, சினிமா தியேட்டர் விட்டுருவாங்க. அந்த பக்கமா போனா ஏதாவது கிராக்கி கிடைக்கும். இல்லாட்டி போனா ராத்திரிக்கு வயிறு புரட்சி பண்ணுமே. அத்தா, ஏன் தான் பேசாம இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? ஓஹோ, கல்யாணம் முடிஞ்சு போச்சே. ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி முதல்றது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உனக்கு இன்னும் தூக்கம் வரல இல்லையா? தூக்கமா? அத்தா, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? லீலா, என்ன தொந்தரவு செய்யாத. எனக்கு பிரெயின் சரியா இல்ல. உங்க குழப்பத்துக்கு காரணம் நிறைய இருக்கு. என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? லீலா, என் நிம்மதியை கலைக்காதே. சரி, இந்த பாலையாவது சாப்பிட்டுட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாலை நீயே குடிச்சிட்டு படுத்து தூங்கு. அத்தா, ஏன் நிக்க? படுத்து தூப்போம்.
கொள்ளை கொண்டாயே உள்ளம் தன்னை உன் சேத்திலே பள்ளி சென்றாயே அம்பையெல்லாம் கண்ணீட்டிலே கொள்ளை கொண்டாயே உள்ளம் தன்னை உன் சேத்திலே பள்ளி சென்றாயே அம்பையெல்லாம் கண்ணீட்டிலே வண்டாக உன்னை சுற்றி பண்பாடலானே வண்டாக உன்னை சுற்றி பண்பாடலானே மனம் வீசும் தேனே எனதாக மானே மனம் தேனே எனதாக மானே நிலையான அன்பால் ஒன்றாய் வாழ்வோம் நீரானே கண்டே நீ உன்னை கண்ணாலே காதல் போதையே காணாத இன்பம் எல்லாம் நீ தந்தாயே கண்டே நீ உன்னை கண்ணாலே இத்திருமணத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். இப்படிக்கு காமு வடிவே 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 41 சுகந்த நிவாஸ் காந்தி தெரு சென்னை. அகண்டஸ்ரீ பரிபூர்ணஸ்ரீ பத்மஸ்ரீ நவயோக வித்வ தேவி அம்மை பராசக்தியின் திருவடியே சரணம். சாமியே சரணம். சரணம் சரணம் சரணம். இப்படி வரணும் வரணும் வரணும். அப்படியே அப்பனே. இப்படி அமரணும் அமரணும் அமரணும். அமருகிறேன். சாமியை நான் கூப்பிடாதபடி என் வீட்டுக்கு வந்தது நான் செய்த பாக்கியம்தான். ஆமா சாமி, நான் சொன்ன ரகசியத்தை உங்க காதல வாங்கிக்கிட்டு என் குறைய நிவர்த்தி பண்ண உங்ககிட்ட சக்தி இருக்குதா? ஒரு ரகசியம் என்ன? உன்னுடைய பூர்வாங்க ரகசியங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவிற்குள் அடங்கி இருக்கிறது அப்பனே. அப்படியா? அப்படின்னா பழசுல ஒண்ணு சொல்லுங்களேன் பாப்போம். பழசுல உன்னுடைய பெயர் வடிவேலு தானே? ஊர்ல கேட்டுக்கிட்டு வந்து சொல்றாரு. இருக்கும் இருக்கும் இருக்கலாம். ஆனா நீ இந்த சொத்துக்களை எல்லாம் அடைந்திருக்கிறாயே, அந்த ரகசியம் உன்னுடைய தங்கை காமாட்சி. நீங்க பெரிய மகான் பெரிய மகான். ஏடா நின்றுட்டு இருக்கிற? பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு சூடம் கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் கொண்டாடா போடுவோம். எனக்கு சாம்பிராணி போடாதே சாமி. நீங்க அதை அவசியம் ஏத்துக்கணும் சாமி. வாய் வடிவேலு, உமது பாச்சா இந்த கோவிந்தன் கிட்ட பலிக்கா. கோவிந்தா, என்னையே ஏமாத்திட்டீங்க வந்து டிம்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற. சொத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொல்லி எங்க ஐயா? கழுத்த விடுறா கழுத்த விடுறா. என்னடா அது பங்கு கேட்கறேன்னு சொல்லி சங்க பிடிச்சு நெரிக்கிறேன். பங்கு தானே அதற்கிட்ட இப்ப நீ எங்க வந்த? எனக்கு செலவுக்கு பணம் வேணும், வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னடா இந்த வேஷம் போட்டா நிறைய கிடைக்குன்னு சொல்றாங்களடா? யோ, அது எனக்கு தெரியுங்க. நீ குடிய செப்பால் அடிச்ச காலனா என்கிட்ட கிடையாது. நீதான் மரியாதையா கேட்டா கொடுக்க மாட்டிய. மரியாதையா போயிட்டு வா. கொடுக்கறியா இல்லையா? இல்ல. அட கூடிய. இது எங்க அப்பங்காலத்துல இருந்து இருக்குடா. அறுத்து விட்டேன். ஐயோ, இது 5 பவுன் 5 பவுன் 5 பவுன். வச்சுக்க வச்சுக்க வச்சு. அம்மா சரி, இப்ப உனக்கு பணம் வேணுமா? பணம் வேணும். என்னடா இப்படி அறுத்து தொலைச்சு விட்டேன். இந்தா, இது பச்சைல வாங்க வச்ச இந்த காசு எடுத்துக்கிட்டு போ. யாருக்கு வேணும் இந்த பணம்? இங்கே வச்சுக்க. இல்ல வச்சுக்க. இந்த வேஷம் போட்டாலே இந்த குணம் வந்துடும். நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாடா கண்ணு. அட பத்தாதுன்னு சொன்னா என்னமோ ரொம்ப கௌரவமா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. புகழ்றாரு. இதுல வேற என்னடா அது? இன்னும் குடியா. இந்த இது புல்லு வாங்க வச்சிருந்த பணம். ஏன் சோறை சாப்பிடுறது இல்லையோ? யாரானே போட. இனிமே அங்க வராத போட. வராதையா? ஆமா. வடிவேலு, நீ கொள்ளை அடிச்சு வச்சிருக்க பாரு பணம், இதுல எனக்கு பாதி பங்கு இருக்கு. அது தீர்றது வரைக்கும் நான் வந்துகிட்டு தான் இருப்பேன். நீயும் பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்ன குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? குடுக்காட்டி உன் வீட்டை தேடி போலீஸ் வரும். போலீஸ் போலீஸா? போலீஸ் இதுவா? போலீஸ் எதுக்கு? போலீஸ் என்ன இதுவா? போலீஸ் போலீஸா? போலீஸ் எதுக்கு இதுவா? போலீஸ் போலீஸ் போலீஸ். நான் காமிச்ச பார் குடிசை அங்கதான் மனோரமா இருக்கு. மனோரமா இங்க வரணும். அவ அப்ப நேராயிடும். கிளியர் ஆகணும். அவ்வளவுதான் வச்சேன். கிளியா
கிரீனாட்டா டேஞ்சர் மேன் போலீஸ் இங்க வரும் அட்வான்ஸ். என்னவாஜார இம்மா பெரிய வேலைக்கு 20 ரூபா கொடுத்துக்கிறிய? நீ ஆளை கொண்டு வாமே மேல 50 வாங்கிக்கோ. ஓனா வாத்தியார நீ எடுத்துக்க. அப்பால போலீஸ் கையில மாட்டிக்கினா முட்டிக்கு முட்டி அச்சு வச்சு எடுத்துருவாங்க. பூஜுக்கண்ணா ஆளை கொண்டு வாமேன் எல்லாம் தாரேன் உனக்கு. ஏன் அழுதுகிட்டு இருக்க? அத்தை, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அடக்கொடக்கமா பொண்ணு லட்சணமா இருன்னு. அப்ப கேட்டியா? தலைகீழா நடந்தியா? இப்பதான் நான் எல்லாத்தையும் உணர்றேன். பொண்களுக்கெல்லாம் பட்டாதாண்டி புத்தி வரும். இனிமேலாவது பெரியவங்க சொல்றத கேட்டு பொண்ணுங்கிற முறையோட இரு. எத்தா இருந்தா நிலைமை வந்திருக்குமா? இப்பதான் என்னடி கெட்டு போச்சு? இது வரைக்கும் உனக்கு நான் என்ன குறவு வச்சேன்? இதுக்கே இப்படி அழ ஆரம்பிச்சிட்டியே. உங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் பட்ட உபத்திரத்தை ஒரு ராமாயணம் எழுதலாம். சரி சரி, அவன் வந்தா சமய சந்தர்ப்பம் பார்த்து பணிவா நடந்துக்க. எனக்கு மனசு என்னமோ போல இருக்கு. என் சிநேகிதி மனோரமா வீடு வரை போயிட்டு வரேன். நான் சொன்னா கேட்கவா போற? உன் இஷ்டம். யாரும் இங்கேயே குந்தீங்கன்னா ஒரே அடி க்ளோஸ் பண்ணிடுறேன். தூக்கிட்டு போயிடலாமா? பாக்கி பணத்தை கொடுங்க. என்னையா பாத்து அதெல்லாம் வச்சுக்காத. வேலையை முடிச்சுக்கிட்டு தபாய்க்கிறிய. அந்த வாஜாங்க வலிஜாத வாத்தியார உடம்ப புடிச்சு எடுத்துரும். மனோரமா இன்னும் 2 நிமிஷத்துல கண்ணை திறக்க போறா. அவ அழகனை சொக்கி சரண்டராய் இந்த உலகத்திற்கு பறந்து செல்ல போகிறாயடா. ஷைலக் பொருடா பொரு. லீலா, ஓ காட், மைனாவை புடிச்சிட்டு வாடானாக்கா புல்புல புடிச்சிட்டு வந்திருக்காங்களே. லீலாக்கு மாத்திரம் என்ன குறைச்சு? அவ கூட தான் பர்சனாலிட்டியா இருக்கா.
இங்க எப்படி வந்த? அதை பத்தி தான் பேசுறதுக்கு நேரம் இல்லை. கிடைச்ச சந்தர்ப்பத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் தானே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் உங்க வேலை தானா? லீலா, நான் எந்த பெண்களையும் லவ் பண்றதே இல்லை. அப்படியே லவ் பண்ணா கூட எல்லாம் ட்ரபிளாவே வந்து முடியுது. நீயாவது என் காதலுக்கு உயிர் பிச்சை. டாக்டர், நான் உங்களை நல்லவன் நினைச்சேன். காலி நம்பர் 1 இப்பதான் தெரியுது. லீலா, நீ மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சகாரா பாலவன மாதிரி இருக்கு என் காதலை குற்றால நீர் சாக்கி விடுங்க. பைத்தியக்காரா, என்ன வெளியே இருக்க போறியா இல்லையா? லீலா, இது லாஸ்ட் சான்ஸ். என்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளு. லீலா, 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 நீ இங்கிருந்து எங்கே போக முடியும்? கண்டவா, குடியவனே, முட்டாள். சண்டாளா, ரோகி, இடியட், அயோக்கியா, சண்டாளா, இடியட், இடியட். மடைய தப்பிச்சு ஓடிட்டான். ஆமா, நீ எப்படி இங்க வந்தீங்களா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்கப்பா. சீக்கிரமா. முத்து ரிக்ஷா போல இருக்க. ஆமா. முத்து, என்ன ரத்தம்? அப்பா, ரத்தம் வருது. கொஞ்சம் புரியுமா? புரியுமா? பாருங்க, யார அடிச்சிட்டாங்க. முத்து. ஐயோ. அம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் போய் வைத்தியர் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. முத்து, 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 முத்து. உங்க அப்பா இல்ல? ஏன்? இல்ல, உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டேன். ஓ, அப்படின்னா உங்க அப்பா இங்க இல்ல. அது சரி. வலி எப்படி இருக்கு? ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. வலி எப்படி இருக்குதுன்னு கேட்டா என்னென்னமோ பேசுறீங்களே. எப்படி இருந்தா இதான் பக்கத்துல இருக்க, எனக்கு வலி இருக்குமா? ஐயோ, அனாவசியமா அப்பா மருந்து வாங்க போயிருக்காரு. இதுங்க அப்பாவை கூப்பிடுறேன். இந்த நேரத்துல அந்த பெரிய ஒரு அனாவசியம் இங்க இருக்கு. அப்படி என்ன உடம்பு அழிக்காம படுத்துக்குங்க, இல்லன்னா அப்பாவை கூப்பிடுவேன். நான் பேசாம படுத்திருக்கேன், நீ பேசாம என் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்க. அது சரி, சாப்பிடறதுக்கு ஏதாவது சூடா கொண்டாட்டுமா? என் உடம்பே சூடா இருக்க சாப்பிடுறதுக்கு. அப்படி என்ன ஜில்லுன்னு பச்சை தண்ணி கொண்டாரு. கொண்டாந்து அதை என் தலையில கொஞ்சம் ஊத்து. மனோரமா என் அண்ணனின் காதலி. நான் துரோகி. ஆமாத்து, அந்த சமயத்துல மட்டும் அத்தான் வரலைன்னா டாக்டர். எனக்கு அப்பவே தெரியும். அவன் தாடியை தடவும் போது அயோக்கிய ராஸ்கோல். அப்பா, யார் அவன்? என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குடா உன்னை மன்னிக்கிறது? நீ தானடா டாக்டர், பெரிய தியாகிடா. இல்லப்பா, நான் துரோகி. என்ன? ஆமாப்பா, அந்த அயோக்கிய போய் டாக்டரோட சேர்ந்து என்னுடைய பகுத்தறிவை அடமான வச்சுட்டேன்ப்பா. பகுத்தறிவை அண்ணனை திருடனாக்கு உங்க பெட்டியில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அண்ணன் படுக்கையில போட்டது கூட நான் தான்ப்பா. இவன் என்ன சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாவி, வீட்டை விட்டே துரத்திட்டீங்களே. ஆமா ஆமா, படிச்சு விட்டு கொஞ்சம் படாரோமா படபடன்னு இருப்பான தவிர ரொம்ப நல்ல பையன். எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் தான் மாமா. ஆமா ஆமா, டாக்டர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பையன் சுத்தம் போது இவன் கெட்டு குட்டிச்சோரா போன்னு எனக்கு தெரியும்.
இல்ல உன் அண்ணனை போய் இழுத்துட்டு வா. சரி. கண்ணிலாம் வெளியே வந்தீங்க. உட்கார்ந்த மனோரமா உட்கார். ஏன் கேட்க முடியல? என்ன கேட்ட? உங்களை கேட்காம வேற யாரு கேட்கறேன்? ஆமா, நீங்க உள்ள வந்த எனக்கு தூக்கம் வரல. ஏன்? என்ன கேட்டா? என்ன கேட்கத்தான் நம்ம ரெண்டு பேருடைய மனசு ஒரே மாதிரி இருக்கு இல்ல? அப்படின்னு யாரு சொன்னாங்க? உங்களுடைய வருகை சொல்லுதே. நல்லா இருக்கு. இரவுல தனியா போறீங்கன்னு சொல்லி நான் வந்தா என்னென்னமோ பேசுறீங்களே. அது சரி, என்கிட்ட கதையை மாத்த ஆரம்பிக்கிறீங்க. நான் தனியா போறேன்னு எனக்கு துணைக்குத்தானே வந்தேன். இருக்கிறதுக்கு பரவாயில்ல. நீ மறைச்சாலும் என்னுடைய கண்ணி சொல்லு. சரி, உங்க கண்ணுதான் என்னன்னு சொல்லுது. இல்லை, உன் கண்ணுதான் என் கண்ணை சொல்ல தூடு. அது யாரு தவறு? நம் இளமையின் தவறு. என்ன புரியலையே. புரியாத பாஷையில் நிலை மறந்து கடித்து நிற்கும் மௌன விரதம் தான் உண்மை என்று மிகப்பெரிய மனோரமா. சரிங்க, சிஸ்டா எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். இப்போ காதல் பிரச்சனை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. இப்படி எல்லாம் பேச எங்க கத்துக்கிட்டீங்க? அதுதான் என்னைக்கு உங்களோட பழக ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன். மனோரமா, கல்யாணத்துக்கு மனோரமா, நாம ரெண்டு பேரும் சம்மதிச்சா கல்யாணம் தானா நடக்கும். அப்பா சம்மதிக்க வேண்டாமா? ஏன், அவர் சம்மதிக்க மாட்டாரா? அது அவரைத்தான் கேட்கணும். என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணுமில்லை. கவலைப்படாதீங்க. அப்பா நம்ம கல்யாணத்துக்கு தடை சொல்ல மாட்டேன். உண்மையாவா? ஆமா, நீங்களும் எங்க போல ஏழை. அப்பாவுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். நானும் ஒரு பழக்கமா இருந்தா நானும் எவ்வளவு தூரம் பழகி இருக்க மாட்டேன். அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டார். இல்லாததெல்லாம் நினைச்சு நானே கவலைப்படணும். உங்க அப்பா முடிச்சுட்டார் போல இருக்கு.